ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது நேஷ்னல் டே தீமில் யுஏஇ ஃப்ளாக் கலர் கப் கேக்கு. ஆமாங்க, சாக்லேட் கப் கேக்ஸ் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னோடய சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்காக இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். சர்க்கரை, ஆல் பர்பஸ் ஃப்ளோர், எண்ணெய், கொஞ்சம் சாக்கோ பவுடர், கூடவே பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், கொஞ்சம் பட்டர் மில்க், ஒரு எக்கு, இவ்வளோதாங்க. இப்போ இதெல்லாம் என்ன செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்துடுறேன். இதில் 1 கப்பு சர்க்கரையை சேர்த்துட்றேன். அதுக்கப்புறம் ஒரு சீவர் வச்சுட்டு இதில் ஆல் பர்பஸ் ஃப்ளவர் 1 கப்பு சேர்த்துருக்கேன். 3 டீஸ்பூன் அளவுக்கு சாக்கோ பவுடர் சேர்த்துருக்கேன். கூடவே பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, கொஞ்சமாக உப்பு, சால்ட், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த சீவரை லைட்டாக சலிச்சிட்டு எடுத்துக்கலாம். இதில் கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா சலிச்சிட்டு இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் இதில் சேர்த்துருங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம சேர்த்துருந்த இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை எல்லாத்தையும் ஒரு மிக்சிங் பவுலில் சீவ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு பக்கம் வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம சேர்க்க போகிற லிக்விட் திங்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு பட்டர் மில்க்கு, மோர், இது கூடவே ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன். முட்டை ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் 1/4 கப் அளவுக்கு எண்ணெய், ஏதாவது ஒரு எண்ணெய், கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ். இப்போ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதையும் ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்குள்ளே நம்ம கலக்கி வச்சுருந்த இந்த லிக்யூடையும் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, கேக் பேட்டர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் மேலே சொன்ன அந்த ப்ரொப்போர்ஷனில் கரெக்டாக எல்லாத்தையும் அளவு மெஷர் பண்ணி எடுத்திங்கன்னா பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இது நமக்கு கிடைக்கும். இப்போ நம்மளோட பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கப் கேக் மோல்டர் எடுத்துக்கிறேன். இதில் கப் கேக்குக்கு தேவையான அந்த ஷீட் போட்டுக்கிறேன். வச்சுட்டு இப்போ நான் 1/4 கப்பு அளவால் ஒரு கப்பு முண்டு ஊற்றுறேன். அதெல்லாம் முண்டு ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருந்துச்சு இந்த அளவு. இந்த கப் கேக் மோல்டருக்குள்ளே ஒரு 3/4 போர்ஷன் இல்லை 1/2 போர்ஷனுக்கு கூடுதலாக வர்ற அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கோங்க, அதுக்கு மேலே ஊற்றாதீங்க. இப்போ இதை நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். 180 டிகிரி செல்சியஸில் 15 மினிட்ஸ் பேக் பண்ணுறேன். அவ்வளோதான், நம்மளோட சாக்லேட் கப் கேக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஜஸ்ட் ஒரு டூத்பிக் வச்சு குத்தி பார்த்துக்கிறேன், நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த எல்லாத்தையும் மோல்டர்லேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சாஃப்டான சூப்பரான டேஸ்டியான கப் கேக் ஈஸியாக 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்காக நான் கொஞ்சமாக க்ரீம் எடுத்து விப்பிங் க்ரீம் எடுத்துக்கிட்டேன். இதை 3 டிவிஷனாக பிரிச்சுட்டு அதுக்கான கலர் க்ரீன், ரெட், பிளாக், யுஏஇ கலரில் இருக்க ஃப்ளாக் கலரில் இருக்கிற தீமுக்காக நான் இதை மிக்சிங் பண்ணி எடுத்துட்டேன் 3 டிவிஷனாக. அப்புறம் ஒயிட் கலரும் வச்சுருந்தேன். இதை எல்லாத்தையும் கப் கேக்கில் ப்ரெசன்ட் பண்ணியிருந்தேன். இதை நான் ஸ்கூலுக்கு கொண்டு போயிருந்தேன். இது என்னோட பசங்களோட ஸ்கூலில் காம்படிஷனாக நடந்துச்சு. காம்படிஷனில் எனக்கு ப்ரைஸ் கொடுத்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.